ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க எடுத்து வந்து எண்ணெயில் என்னவோ வெந்துட்டுருக்கு மாதிரி காட்டுன்னு பார்க்குறீங்க. ஆமாங்க, நம்ம அப்போன்னு சொல்லுவேன்ல, எங்கள் ஊர் பக்கம் கரைச்சுத்தனை பணியாரம்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்யறது அப்படின்னா, சில பேர் நம்ம என்ன செய்யும்போது நமக்கு வெள்ளம் அதிகமாக போயிடும், நீத்த மாதிரி ஆகிடும், நமக்கு புஸ்ன்னு வராது. ஆனால் நான் எப்படி செய்வேன் தான் இந்த 2 வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் வந்து 1 கிளாஸ் ரேஷன் அரிசி புழுங்கரிசி எடுத்து அளந்து வச்சுட்டேன். அதே கிளாஸால் நான் வந்து 3/4 கிளாஸ் வந்து துவரம்பருப்பும் கொஞ்சோண்டு வந்து அதுக்கு மேலே மூழ்கிற அளவு நான் கடலப்பருப்பும் இப்போ காமிச்சம் பாருங்கள், உளுந்து வெள்ளை உளுந்து அந்த அளவு போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் அது ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி மூடி வச்சுருங்க. அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்றது செஞ்சுட்டு இருந்தோம்னா, இது வந்து நம்ம வீட்டு தெய்வத்துக்கு படைக்கும் போது, மெயினாக ஐயப்ப சாமிக்கு படைக்கும் போது அப்பம் தாங்க மெயினாக பிரசாதமாக கொடுப்பாங்க. நெய் மாதிரி எப்படி அதே மாதிரி இந்த அப்பமும் ஐயப்ப சாமிக்கு ரொம்பவே முக்கியங்க. இது மாதிரி நம்ம நோன்பு நாட்களில் விரத நாட்கள்லாம் இது ரொம்பவே எல்லார் வீட்லையும் செய்கிற பலகாரம் தாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் அப்படி தான், உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படின்னு சொல்லுங்கள். இதை மாதிரி இப்போ நான் அரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிய விட்டுடுங்க. வடிஞ்சிட்டு நம்ம நல்லா அப்படி தூக்கி பார்க்கும்போது இருக்கிற தண்ணி வடிஞ்சிடும் இல்லையா? வடிஞ்ச பிறகு நம்ம வந்து இதை மாதிரி ஒரு துணியில் நல்லா கொட்டி நீங்கள் ஃபுல்லாக பரப்பி விடுங்க. கொஞ்சம் நல்லா அந்த ஈரம் இழுத்து நம்ம கையால் தொட்டு பார்க்கும்போது லேசாக தாங்க அரிசி தொடணும், அதாவது நம்ம கையில் ஒட்டணும். இப்போ பாருங்கள், எடுத்துகிட்டு நான் கீழே போடும்போது பாருங்கள் கொஞ்சமாக, ஏன்னா லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் தான் நம்ம மிக்சிலையும் அரைக்க முடியும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்தால் ஈரப்பதம் ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. அது மிக்சி ஜாரில் மாற்றிட்டு 2 ஏலக்காயும் நான் இது பண்ணி அதில் போட்டுட்டேன். போட்ட பிறகு இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் முக்கியமே. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம வந்து துவரம்பருப்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் வெள்ளை உளுந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் குறன்னு போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஓட்டி எடுக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் லோடு அதிகமாக தெரிய மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து அதை 2 பேட்சாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இது பண்ணும்போது இப்போ பாருங்கள், இதை மாதிரி இருக்கானா எந்த காரணத்தை கொண்டு நான் இன்னும் தண்ணி சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லாவே நோட் பண்ணுங்கள். இப்போ வந்து அதே கிளாஸாலே 3/4 கிளாஸ் அளவு நான் வெள்ளத்தை சீவி அந்த டம்ளராலே தான் நான் எல்லாமே ஒரே பொருளில் தான் மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், வெள்ளத்தை போட்டதும் நமக்கு நீத்து அதுலேயே நமக்கு மஞ்சு வந்துடும் இல்லையா? இதை இப்போ நான் வந்து 2 பேட்சாக போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அடுத்தது மீதியும் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். அது போடும்போது அதில் என்னென்ன பொருள் சேர்க்குறேன்றதையும் நீங்கள் பாருங்கள். இதுக்கு வந்து நான் எந்த காரணத்தை கொண்டு ஆப்பா சோடாவே சேர்க்கல. அப்பா சோடா சேர்க்காமல் எப்படி நம்ம வந்து புஸ்ன்னு நம்ம அப்பம் செய்யறது, அப்பம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ 2 பேட்ச். அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காவும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக தூளுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா மொதல் பேட்சில் வெள்ளம் கூடமும் இருக்கலாம், அடுத்துல வெறும் தேங்காய் மட்டும் நம்ம தேங்காய் போட்டிருக்கேன் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா? நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் கூட நமக்கு தண்ணி பதம் இல்லாமல் நமக்கு கரெக்டாக மொண்டு ஊற்ற கரெக்டாக இருக்குது. இல்லை உங்களுக்கு ரொம்பவே திக்காக தெரியுது அப்படின்ட்டுனா லைட்டாக வேணால் நீங்கள் தண்ணியை இது பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நம்ம அரிசியை லேசாக காய வச்சு போடும்போது நமக்கு நீட்டே போகாது, வெள்ளத்தை அதில் போட்டே அரைக்கலாம். இதை மாதிரி வானலில் எண்ணெய் போட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடு ஏறினதும் இதை மாதிரி ஒரு குழிக்கரண்டி, சட்னி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை மாதிரி நம்ம மொண்டு ஊற்றும் போது நமக்கு புஸ்ன்னு வரும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் அதில் மொண்டு ஊற்றிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் நான் வீடியோ கொஞ்சம் கூட எடிட் பண்ணாமல் நான் ஃபுல்லாக எவ்வளோ ஊற்றினா எப்படி எடுக்கிறேன்ற ஃபுல் வீடியோவுமே நான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி பாருங்கள், இப்போ நமக்கு வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஓரளவு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் ஃபுல்லாக நமக்கு வெந்து வரும். இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை மாதிரி ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம அடுத்த பக்கமும் திருப்பி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப கலர் மாறிடும், கருப்பாயிடும், ஆனால் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை மாதிரி வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கலர் நல்லா மாறியும் வந்துருச்சு. அதே சமயம் எண்ணெய் நல்லாவே வெந்து இப்போ நமக்கு எண்ணெய் கொஞ்சம் அந்த கொதி அடங்குற இதுவும் ஆகும் நமக்கு ஆயிடுச்சு. இப்போ இதை மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம கலர் பாருங்கள் கரெக்டாகவும் இருக்கும், அதே சமயம் நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். புஸ்ன்னு நமக்கு சாப்பிட நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு பேட்ச் போட்டு நான் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இதை மாதிரி செஞ்சுட்டு இதுலேயே வந்து நான் அடுத்த பேட்சும் நான் வந்து எப்படி செய்வேன் அப்படி போட்டிருக்கேன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது நம்மளோட முன்னோர்களோட பாரம்பரியமான உணவு தாங்க இது. ஏன்னா அப்போருந்தே நம்ம அப்பாங்கிறது வந்து முக்கியமான ஒரு இது. நீங்கள் இந்த மெத்தடில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், அடுத்த பேட்சும் வந்து இதை மாதிரி. ஆனால் இதிலே பாருங்கள், நான் கொஞ்சோண்டு தீயை வந்து அதிகமாக வச்சதும் கலர் மாறி எடுத்து பாருங்கள். அதுக்காக தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சோம்னா நமக்கு பதம் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ பாருங்களேன், நான் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஆப்பா சோடா போடாத நமக்கு சூப்பரான அப்பா ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ்.